ஹலோ வணக்கம். மைக் இருக்கா? அந்த வேந்தன மைக்கும் இருக்கா? கொண்டு வாங்க. வணக்கம் தங்கச்சி. வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? கஜீவனா. கஜீவனா. கஜீவனா கிட்ட என்ன கொண்டாட்டம்? பூப்புனித நன்னீர் நீராட்டு விழா என்ன? நாங்கள் இலக்கிய ஈவெண்ட்ஸ் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். முதல்ல ஒரு பெருமையான நிகழ்ச்சி, ஒரு மங்களகரமான நிகழ்வு, பெண்களாக இருக்கிற ஒவ்வொருவருக்குமே ஒரு காலகட்டத்தில், ஒரு பருவ காலகட்டத்தில் வர ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. அதே நேரம் பெற்றவர்களும் எதிர்பார்க்குற ஒரு ஆரோக்கியமான நிகழ்ச்சி என்ன. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் சொந்தங்கள் பந்தங்கள்னு சொல்லி கூடி வந்திருக்கிறார்கள். என்னத்துக்குன்னு சொன்னால் எங்களோட ஒரு பிள்ளை பெரியவளாயிட்டாள், சின்ன தாயாயிட்டாள், இனி அவள் வந்து எங்களோட குடும்பத்தில் ஒரு அடுத்த தலைமுறையை உருவாக்குற ஒரு பிள்ளை ஆயிட்டாள்னு சொல்லி வாழ்த்துறதுக்கு வந்திருக்கணும். ஸோ அவைகளோடு சேர்ந்து வாழ்த்துறதுக்கு நாங்களும் வந்து நிற்கிறோம். உங்களுடைய அன்புக்குரிய உறவுகள் எங்களை அனுப்பிவிட்டது. சரியா? இங்கே வர முடியாமல் இருக்கிற உறவுகள் எங்களை அனுப்பிவிட்டது. யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? முதல்ல அந்த கிஃப்ட்டை வேணும். முதல்ல ஒரு பொக்கே ஒன்று அவங்கள்ட்ட இருக்குது. பூங்கொத்து. எங்களுடைய குலமகளுக்கு இந்த பூங்கொத்து. சரி சரி, இந்த பூங்கொத்தை யார் தந்திருப்பினோம் உங்களுக்கு? யார் தந்திருப்பினோம்? தெரியல. மைக்கில் கதை எங்கோ என் பிள்ளை. ரைட். அந்த சாக்லேட் பாஸ்கெட் எங்கே கொடுங்க. பிள்ளை களைச்சி போய் நிற்கிது. 2 நாள் கொண்டாட்டம் தானே, சும்மா இல்லை. சரி, இப்போ சாக்லேட் பாஸ்கெட் எங்கே கிடச்சிருக்கு? பிடிச்சிருக்கா சாக்லேட் பாஸ்கெட்? பூங்கொத்தும் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? சரி, இப்போ சொல்லுங்கள் யாராக இருக்கணும். மினி கொஞ்சம் கிட்ட வாங்க. ரைட். யாராக இருக்கணும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். யாராக இருக்கு? கெஸ் பண்ணி பாருங்க. இப்படி இல்லை சர்ப்ரைஸாக மிக்கி மவுஸ் எல்லாம் அனுப்பி செய்கிறேன்னு சொன்னால் எல்லோரும் செய்ய மாட்டேன் தானே. அவர் உங்களுக்கு முக்கியமாக வேண்டப்பட்டாக்கள் தான் செய்வாங்க. ஏன்னா என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்படி எங்களை அனுப்பி விட்டாக்கள் இப்போ நீங்கள் தங்களோட பேரை சொல்லி என்னைக்கு கவலைப்படுவாங்க. பாரு, நாங்கள் எங்களோட பிள்ளைக்கு நாங்கள் இவ்வளோ இதை அனுப்பி விட்றோம், பிள்ளைங்களோட பேரையே சொல்லலைன்னு சொல்லி கவலைப்படக்கூடாதல்லோ. அதுக்காண்டி அதை சும்மா கெஸ் பண்ணி பாருங்க. வெளிநாட்டில் யாரும் இருக்கணுமே. யார் இருக்கிறது? பாமாண்டு எங்கே இருக்கிறவா? வெளிநாட்டு தானா? பாமா. உங்களுக்கு என்ன முறை? அக்காவா? இல்லை, அக்கா முறை ஆகணும் உங்களுக்கு தெரியல. சரி, இங்கே இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்குது உங்களுக்கு. இதுவும் ஒரு கேக் உண்டு உங்களுக்கு. மினிட்ட கொடுங்க. மினி அப்படியே வேண்டி அப்படி அங்கால கொடுங்க. கவனம் கீழே வடியா கவனம் அப்படி கொடுப்போம். கவனம். ரைட். நல்லா இருக்கா கேக்? பாருங்க. நீங்கள் ஏற்கனவே ஒரு கேக் ஒன்று வச்சுருக்கிறீங்களா இதில். ஸோ இது 2வது கேக்காக உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கு. அப்படி வைங்க பாருங்க. நேரம் வச்சிருக்கக்கூடாது. மெதுவா. ரைட். கட்டிக்காரி. இப்போ மைக்கி எடுங்க. சரி, இப்போ கேக்கும் வந்துடுது. கேக் வந்திருக்குது, பூங்கொத்து வந்திருக்கு, சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்கு. இனிப்பான பொருட்களோடு வந்திருக்கேன்னு சொன்னால் நீங்கள் வந்து பூ பெய்தினது ஒரு இனிப்பான செய்தி, எங்களுக்கு மகிழ்வான செய்தி. அதே மாதிரி எங்களோட குலமகளுக்கு நாங்கள் ஒரு மகிழ்வான செய்தியை தாரம்ன்ற மாதிரி தான் இந்த செய்தி. சரியா? யாராக இருக்குன்னு சொல்லுங்கள். மினி பேர் சொல்லாடி கவலைப்படுவீனமே. ஓமா, பார்த்தீங்களே. நல்லா தலையாடுறாரு என்ன இங்கே. மிக்கிட்ட கேட்டு பாருங்க யாருன்னு சொல்லி. தெரியாதே. சரி, இங்கே இருக்கிறாங்களே இப்போ இந்த கிஃப்டை தந்தார்கள். இந்த 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 பந்தலில் இருக்கணும்னு சொல்லி வைங்களேன். இந்த பந்தலில் இருக்கிறார்கள் சொன்னால் யாராக இருக்கும்? மாமாக்கு என்ன பேர்? எங்கே நிற்கிறார் கணேசன் மாமா? சத்தமாக புள்ள சத்தமாகாதேன்னு சொன்ன அவரோ? கணேசன் மாமா நீங்கள் தானே கணேசன் மாமா?
அவர் தான் கணிச மாமா கிஃப்ட் அவர்கிட்ட இல்லை. அவர் தான் மாமாப்பா கிஃப்ட் அவர்கிட்ட இல்லை. வேறு யார் மாமா அத்தை எங்க? அத்தை தானே இல்லை, மாமா இல்லைன்னா அத்தை. அடுத்த வேறு சரி கனிஷ்ட மாமா குடும்பம் இல்லை, வேறு யார் தெரிவினோம்? கனவேர் இருக்கணும் பாரா, கவலைப்பட போயிடும். இதுக்காக தந்தாள் இருக்குது, தங்களோட பேர் சொல்லி இல்லைன்னு கவலைப்பட முதல் சொல்ல வேணும் இல்லை. ஆ சும்மா இங்கே சும்மா ஆண்டால மாதிரி என் பேரை சொல்ல வேணும். அப்போ நான் சந்தோஷமாக இருக்கும், பேர் எங்கட பேரெல்லாம் சொல்லி கிடக்கண்டு. ஆ யாரா இருக்குன்னு சொல்லுங்க. ஆகும் எங்கே அம்மா அப்பா அங்கே இங்கே நிற்கிற அப்பா நிற்கிறாரு. அப்பாட்ட கேளுங்க யாரா இருக்குமா அப்பா அனுப்பி விட்டு வந்து. அப்பா சில சொல்லுவார்ல. ஆ அப்பா கேட்டு பாருங்க யாருண்டு. அப்பாவுக்கு தெரியுமே, கேளுங்க. நீங்கள் அப்பாட்ட கேட்குறீங்களே இல்லையே. பாவம் பிள்ளை கேட்டு கலைஞ்சி போச்சு அப்பாட்டே. நீங்களே கேஸ் பண்ணி பாருங்களேன் யாரா இருக்குமெண்டு. சித்திக்கு என்ன பேர்? பியூஸ்டிகா. எங்கே நிற்கிறா? அந்த அதில் நிற்கிறா இந்த சித்தியா? நீங்களா கொடுத்தா? நீங்கள் இல்லை, அவள் சாணம் இல்லை. பியூஸ்டிகா நீங்கள் தானே? ஆ அவன் கொடுக்க இல்லை, சித்தி கொடுக்க இல்லை, மாமா கொடுக்க இல்லை. அப்பா அம்மா தர மாட்டணுமோ? அப்பா தர மாட்டார். ஆ அப்பா தர மாட்டார். அப்பா கேட்டு பாருங்க நீங்களும் வந்து. அப்பாக்கே தெரியாது இல்லை, அப்பா தெரியாத மாதிரி நடிப்பார். சில அப்பா தந்துட்டு நடிக்கலாம் தானே தெரியாத மாதிரி. பாவம் மினிக்கு சரியா வேர்க்குது என்ன, மிக்கிக்கும் வேர்க்குது சரியா. ஓகேங்களா நிற்கிறோம். ஓகே சரி, வேறு யார் இருக்கணும்? இஞ்சால இன்னும் கன பேர் இருக்கணும் இதுக்குள்ள சொல்கிறதுக்கு நீங்கள். ஆ சரி, இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்குது. இந்த இப்போ உங்களுக்கு தந்த கிஃப்ட் இருக்குது தானே, இந்த பொக்கே இருக்குது, கேக் இருக்குது, இந்த சாக்லேட் பாஸ்கெட் இருக்குது. இதுக்குள்ளேயே இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்குது. எதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லுங்க முதல். பொக்கேக்குள்ளே இருக்கா? எடுத்து பாருங்க பொக்கேக்குள்ளே இருக்காண்டு. பிரிக்க போகிறீங்களே? பிக்கக்கூடா, பிக்கக்கூடா. அதுக்குள்ளே தான் இருக்கா? என்ன இருக்குது? சரி அதுக்குள்ளே இருக்குது, வையுங்க பாப்பம். அதுக்குள்ளே இருக்குது. இங்கே சாக்லேட் பாஸ்கெட் இருக்காதா? அதுக்குள்ளே இல்லை. கேக்கில் தெரியாது. சரி இந்த கேக்கில் பூ கொண்டு விட கதை எடுங்க பாப்போம். இழுத்தடுங்க பூ எடுத்துடுங்க. இழுத்தடுங்க. அந்த வேந்தன்னு இழுங்க. 100 இன்னும் கிடக்கு. 20, 50, 100, 500 ஃபுல்லாக வெளியில் வந்துட்டுதா? 1000, 2000, 3000, 1000 தாள்களும் வருது. அப்போ 20 ரூபா தாளில் இருந்து 1000 ரூபா தாள் வரைக்கும் காசே உங்களுக்கு வந்திருக்கு, பணப்பரிசு வந்திருக்கு. இப்போ சொல்லுங்கள் யாராக இருக்கும்? அப்படியே மாலையாக போட்டு விடுங்க கழுத்தில், மினி மாலையாக போட்டு விடுங்க கழுத்தில். அந்த கேக் போடாமல் வர பிள்ளை கேக் உடுப்பில் படாமல். ஹலோ என்ன காசு மாலையும் வந்திருக்கு. அப்போ பொக்கேக்குள்ளே இல்லை, கேக்குக்குள்ளே தான் இருந்துருக்குதா? கேக்குக்குள்ளே பங்கர் அடிச்சு அதுக்குள்ளே வச்சுருக்காங்க காசு. சரி இப்போ சொல்லுங்கள் யார் அந்த கிஃப்ட்டை தந்திருப்பேன் நம்ம பிள்ளைக்கு? கனிஷ்டலா அத்தை. எங்கே இருக்கிறவா? இங்கே ஊரில் இருக்கிறவாவா? எங்கே நிற்கிறா கனிஷ்டலா அத்தை? இன்னும் வெளிக்கிட்டு வரே இல்லையா கனிஷ்டலா அத்தை? அவன் மேக்கப்பே முடிஞ்ச வரையில் சர்ப்ரைஸை தந்துருப்பா. சில நேரம் சொல்லல அது என்ன. ஆனால் கனிஷ்டலா அத்தை தரே இல்லை. இது உங்களுக்கு வெளிநாட்டில் இருந்தால் வந்தது. குழப்பாதேடா, நானும் ஏற்கனவே களைச்சி போயிருக்கிறேன், நீ வந்து குழப்பி கொண்டு நிற்கிறேன். என்ன அப்படியே யோசிக்கிறீங்க? ஓமா மிக்கி சொல்லுது. கிட்ட வாங்க மிக்கி கிட்ட. சரி இப்போ நீங்கள் வந்து என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு யார் தந்தான்னு சொல்லணுமோ அவங்கள வந்து ஒரு கவிதையும் சொல்லி விட்டவங்க. பூவனத்தின் ராணி இவள் பூப்படைந்த நன்னாள் இது, மூவுலகு மேல்கடலும் பாடுது இவள் பேரு, சின்ன தாய் தான் அவள் விழிகளை நீ பாரு, இன்னும் சேய்தான் அவள் மொழிகளை நீ கேளு, தேரில் ஒய்யாரம்மா தேவி வந்தாளம்மா, தேனில் ஸ்வரம் குலைத்து பாடடியம்மா என்று இங்கே கூடியிருக்கும் உறவுகளோடு சேர்ந்து நாங்களும் எங்களுடைய குலமகள் இன்று போல் என்றும் நலமோடு வாழ வேணும்னு சொல்லி வாழ்த்துகின்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரியா? இந்த கவிதையோட தாங்கள் யாருன்னு சொல்ல சொன்னவ உங்களை தங்களோட சேர்ந்த மிக்கி மினியோட சேர்ந்து ஆடினா தானே யாருன்னு சொல்ல சொன்னேன்.
சரி ரைட் பாட்டு வாங்க சேர்ந்து ஆடுறாங்க சின்னாங்கள். அப்படியே முன்னுக்கு வாங்க. ஏண்டா ஆடலாம் கிடக்கு கலைக்குது. சரி ஒரு கொஞ்ச நேரமா கொஞ்ச நேரம் இவ்வளோ பேர் சந்தோஷம் தேவையில்லை. கஜீவனா டான்ஸ்லாம் ஆடியாச்சா? ஆ சரி இப்போ சந்தோஷம் உங்களுக்கு என்ன? சரி இப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு சர்ப்ரைஸ். இந்த கிஃப்ட்டுகளோட உங்களுக்கு இந்த கிஃப்ட்டை தந்தது யாருன்றதை நாங்கள் சொல்ல மாட்டோம். நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சின்ன விஷயம். இந்த மிக்கி மவுஸ் மினி மவுஸ் 2 பேர் நிற்கிறேன் தானே, அவங்களோட தலையில் ஒரு கலட்டி பாருங்க நீங்கள் யாருன்னு சொல்லி. டாய் இதைத்தானே முதலே கேட்டது. ஆ இதைத்தானே முதலே கேட்டது. என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க அத்தையாண்டு? ஆ கலட்டுங்க தலையாக கலட்டுங்க. கண்டுபிடிச்சாச்சு கலட்டுங்க. கலட்டே இல்லையே கலட்டே இல்லையே கலட்டாடே விடுங்க. கஷ்டம் இல்லை கலட்டே இல்லைடா விடுங்க. ஓகே எப்படி சந்தோஷமா இப்போ? நீங்கள் சொல்ல இல்லையா முதல்ல? இப்போ இவதான் தந்திருப்பினமண்டு ஏன் சொல்ல இல்லையா இப்போ? ஆ சரி இப்போ பக்கத்திலே நிற்கிறோம். இந்த கிஃப்ட்டை தந்தாக்கள் நிற்கிறோம் பக்கத்திலே. அவங்கள்ட்ட கேளுங்க மிச்சம் மேலதிகமாக சொல்ல போய் நம்ம என்னண்டு. வேறு சொல்ல போகிறீங்களா? நீங்கள் சொன்னதெல்லாம் சொல்லிட்டேனா? ஆ எல்லாமே சொல்லிட்டேனா? வேறு ஸ்பெஷலாக சொல்கிறேன்னா நீங்கள் சொல்லி விடுங்க. சரி சரி கஜிமேனா உங்களுக்கு வந்து நாங்கள் மீண்டும் வாழ்த்து தெரிவிக்கிறோம். நாங்கள் இலக்கியா ஈவென்ட்ஸ் உங்களோட அத்தை இந்த உறவுகள் தான் எங்களை இங்கே அனுப்பிவிட்டது. எங்களோட மகளுக்கு ஒரு கொண்டாட்டம் நடக்குது. நீங்கள் வந்து எங்களோட சார்பில் நீங்கள் வாங்கோ, இந்த பரிசுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்து மகளை ஆசீர்வதிச்சு ஒரு வாழ்த்து கவிதை ஒன்று சொல்லி விடுங்கன்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த பரிசுகளை தந்திருக்கிறோம். சந்தோஷமாக இருக்கா? சரி எங்களுக்கும் சந்தோஷம். நாங்களும் உங்களுக்கு இனிய பூப்புனித நன்னீர் நீராட்டு விழா வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இன்று போல் என்றும் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இருக்கணும். சோர்வுகள் இல்லாமல் நல்லா சாப்பிடணும். இனி நல்ல 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 எங்களோட பாரம்பரிய பழந்தமிழர் சாப்பாடுகள் எல்லாத்தையும் கைவிடாமல் சாப்பிட்டு உற்சாகமாக அத்தை மாதிரி மெல்லிசாக இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறோம். சரியா? சரி போயிட்டு வரோம் நாங்கள். ஆ அத்தைக்கு என்ன ஒன்றும் சொல்லலை இன்னும்? இவ்வளோ சிறப்பாக ஒரு பரிசு வந்திருக்கிறா ஒன்றும் சொல்லலை நீங்கள் அத்தைக்கு? எதிர்பார்த்துறீங்களா இப்படி வரமாண்டு? எதிர்பார்க்காத பரிசு ஒன்று உங்களுக்கு தந்திருக்கிற அத்தைக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நன்றி அத்தை. நன்றியா உங்களுக்கு? சரி ஓகேயா? சந்தோஷமா? திருப்தியா அண்ணே? சரி அப்படியே நீ தலைக்கு நீங்கள் போட்டோன்னா ஆடுங்க.